தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. 365 கோடி ரூபாய் செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்படும். காவிரி நொய்யல் தாமிரபரணி நதிகளை சீரமைக்க புதிய திட்டம். நகர்ப்புறங்களில் 4448 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 2500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 1000 கோடி ஒதுக்கீடு என அறிவிப்பு. அடையாறு நதியை சீரமைக்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். அரசு பள்ளிகளில் வகுப்பறை மேம்பாட்டுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 1.15 கோடி மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு 13,700 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. கோவையில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கோவையில் 1100 கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க 2500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் பணியாற்றும் நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கப்படும். மெட்ரோ ரயில் சேவை கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்க திட்ட அறிக்கை தயாரிப்பு. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. விருதுநகர், சேலத்தில் 2483 கோடி ரூபாய் செலவில் புதிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும். புதிய ஜவுளி பூங்காக்கள் மூலம் 2.8 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தூத்துக்குடியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, சேலத்தில் இலவச வைஃபை வசதி தரப்படும். பட்ஜெட்டில் ஒவ்வொரு அறிவிப்பும் ஈரம் உள்ளது, இதயம் உள்ளது என்று முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் உயர்த்துவதே நோக்கம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்கோடு இருப்பதாக நிதித்துறை செயலாளர் விளக்கம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக கையாண்டுள்ளதாக உதயச்சந்திரன் பேட்டி. தமிழக பட்ஜெட்டில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை, வரவு செலவு திட்டத்தில் குளறுபடி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இயற்கை பேரிடர் விவகாரத்தில் நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சை பதிவு வெளியிட்ட வழக்கில் தண்டனை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 21ஆம் தேதி முதல் விண்ணப்பம் விநியோகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. டெல்லி காஜிபூரில் விவசாயிகள் போராட்டம். ஜம்பு எல்லையில் பலத்த பாதுகாப்பு. இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தில் சேருவதற்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. பயிற்சி 2 வாரங்கள் நடத்தப்படும் என தகவல்.